வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர லக்னம் மற்றும் தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் அசாத்தியமான உழைப்பும் அதே சமயம் பரந்த ஞானமும் கொண்ட ஒரு தனித்துவமான ஆளுமையாக விளங்குவீர்கள். உங்கள் லக்னாதிபதி சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் வழங்கும் வேளையில் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு நீதியையும் நேர்மையையும் ஒருங்கே வழங்குகிறார். நீங்கள் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் அதன் ஆழம் வரை சென்று ஆராயும் குணம் கொண்டிருப்பீர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பார்ப்பதற்கு மிகவும் அமைதியாகவும் சற்று இறுக்கமானவராகவும் தோன்றினாலும் உங்கள் மனதிற்குள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற கனிவான எண்ணம் எப்போதும் குடிகொண்டிருக்கும். நீங்கள் எதற்கும் குறுக்கு வழியை நாடாமல் நேர்மையான பாதையிலேயே முன்னேற வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருப்பீர்கள் என்பதால் உங்கள் வெற்றி நிலைத்து இருக்கும். சமூகத்தில் ஒரு கௌரவமான இடத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம் உங்களுக்குள் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் மற்றும் அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வீர்கள். உங்கள் பேச்சில் ஒருவிதமான முதிர்ச்சியும் அதிகாரமும் கலந்திருக்கும் என்பதால் மற்றவர்கள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராக ஏற்றுக்கொள்வார்கள். ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் உங்களுக்கு ஈடுபாடு இருந்தாலும் உலகியல் ரீதியான கடமைகளை செய்வதில் நீங்கள் ஒருபோதும் சுணக்கம் காட்டுவதில்லை. மொத்தத்தில் நீங்கள் ஒரு நீதியின் வடிவமாகவும் ஆற்றலின் பிறப்பிடமாகவும் இந்த சமுதாயத்தில் ஒரு மிகச் சிறந்த முன்மாதிரியாக திகழ்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் பொறுப்புள்ள ஒரு குடும்ப தலைவராகவோ அல்லது தலைவியாகவோ இருந்து அனைவரையும் வழிநடத்துவீர்கள். மகர லக்னத்தின் தாக்கத்தால் குடும்பத்தின் பாரத்தை உங்கள் தோளில் சுமப்பதில் உங்களுக்கு ஒரு தனி பெருமை இருக்கும் மற்றும் அனைவரின் தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றுவீர்கள். உங்கள் அன்பு வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் உங்கள் செயல்கள் மூலம் நீங்கள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கும் அக்கறையை மற்றவர்கள் எளிதில் உணர்ந்து கொள்வார்கள். வாழ்க்கை துணையுடன் ஒரு நிலையான மற்றும் ஆழமான உறவை கொண்டிருப்பீர்கள் மற்றும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக எப்போதும் முன்னிற்பீர்கள். பெற்றோர் மற்றும் முன்னோர்கள் மீது உங்களுக்கு அளவற்ற மரியாதையும் பக்தியும் இருக்கும் என்பதால் அவர்கள் காட்டிய வழியில் நடக்கவே நீங்கள் எப்போதும் விரும்புவீர்கள். உறவினர்களிடையே ஏற்படும் சிக்கல்களை தீர்த்து வைக்கும் ஒரு நடுநிலையாளராக நீங்கள் செயல்படுவீர்கள் என்பதால் உங்கள் சொல்லுக்கு குடும்பத்தில் ஒரு தனி மதிப்பு இருக்கும்.
வீட்டில் எப்போதும் ஒரு ஒழுங்குமுறையும் அமைதியும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதால் சில நேரங்களில் மற்றவர்களிடம் கண்டிப்புடன் நடந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யும் உதவிகள் காலப்போக்கில் உங்களுக்கு பெரிய நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தேடித்தரும். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்றுவதில் நீங்கள் மிகவும் உறுதியாக இருப்பீர்கள் என்பதால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு மரியாதைக்குரிய சூழல் நிலவும். மொத்தத்தில் உங்கள் குடும்பம் உங்களை ஒரு வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் கருதும் அளவிற்கு உங்கள் பங்களிப்பு மிகவும் மகத்தானதாக இருக்கும். தொழில் என்று வரும்போது நீங்கள் மிகவும் திட்டமிட்டு செயல்படும் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் விடாமுயற்சி கொண்ட வணிகராகவும் உங்களை நிலைநிறுத்துவீர்கள். சனியின் ஆதிக்கம் இருப்பதால் கடின உழைப்பு தேவைப்படும் துறைகளான கட்டுமானம், இரும்பு, இயந்திரங்கள் அல்லது நிலம் தொடர்பான தொழில்களில் நீங்கள் பெரும் வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசியின் குருவின் அருள் இருப்பதால் ஆலோசனை வழங்குதல், கல்வி நிறுவனங்கள் அல்லது ஆன்மீக பொருட்கள் தொடர்பான வியாபாரமும் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்து பின்பு களத்தில் இறங்குவீர்கள் என்பதால் நஷ்டங்கள் உங்களை நெருங்க வாய்ப்பில்லை. லாபத்தை விட தர்மமும் நேர்மையும் முக்கியம் என்று கருதுவதால் வாடிக்கையாளர்கள் உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருப்பார்கள். கூட்டுத் தொழிலை விட சொந்தமாக முடிவெடுத்து தொழில் செய்வதே உங்களுக்கு அதிக லாபத்தையும் மன நிறைவையும் தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களை ஒரு குடும்ப உறுப்பினரைப் போல நடத்துவீர்கள் மற்றும் அவர்களின் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொடுக்க தயங்க மாட்டீர்கள். தொழிலில் போட்டிகள் வந்தாலும் உங்கள் நிதானமான போக்காலும் அறிவாற்றலாலும் அவற்றை எளிதாக முறியடித்து வெற்றி வாகை சூடுவீர்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதை உங்கள் தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள் என்பதால் உங்கள் நிறுவனம் நவீனமாக இருக்கும். உங்கள் விடாமுயற்சியும் திடமான திட்டமிடலும் உங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு மிகவும் நேர்மையான மற்றும் திறமையான பணியாளராக மேலதிகாரிகளால் எப்போதும் மதிக்கப்படுவீர்கள். அலுவலகத்தில் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்துவிடும் வல்லமை உங்களுக்கு உண்டு. உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் உங்களுக்கு காலம் தாழ்ந்து கிடைத்தாலும் அது மிகவும் நிலையானதாக இருக்கும். அரசாங்கத் துறையிலோ அல்லது வங்கித் துறையிலோ அல்லது ஆராய்ச்சித் துறையிலோ நீங்கள் வேலை செய்தால் மிக உயர்ந்த நிலையை அடைந்து பெரும் புகழ் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் தோழமையுடன் பழகினாலும் வேலையில் தளர்வு ஏற்படுவதை நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டீர்கள் என்பதால் உங்கள் கீழ் வேலை செய்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பார்கள். உத்தியோகம் காரணமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடுகளுக்குச் சென்று வசிக்கும் யோகம் உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும் என்பதால் அதன் மூலம் முன்னேறுவீர்கள். மேலதிகாரிகள் கடினமான பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள், ஏனென்றால் நீங்கள் எதையும் பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். பணியிடத்தில் ஏற்படும் அரசியல்களை தவிர்த்து உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது உங்களுக்கு எப்போதும் மேன்மையை உண்டாக்கும். உங்கள் தனித்துவமான செயல்திறனால் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்குவீர்கள் மற்றும் அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் வாழ்வின் தரத்தை உயர்த்துவதோடு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தையும் தேடித்தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்போதுமே ஒரு தன்னிறைவு பெற்ற மற்றும் பாதுகாப்பான நிலையை கொண்டிருப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் வருமானம் உங்கள் உழைப்பிற்கு ஏற்றவாறு படிப்படியாக உயரும் என்பதால் நிதி ரீதியாக நீங்கள் ஒரு நிலையான முன்னேற்றத்தை காண்பீர்கள். மகர லக்னம் என்பதால் சேமிப்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் மற்றும் வீண் செலவுகளை தவிர்ப்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பீர்கள். ஆடம்பரமான பொருட்களுக்காக செலவு செய்வதை விட சொத்துக்கள் வாங்குவதிலும் எதிர்கால சேமிப்பிலும் நீங்கள் அதிக முன்னுரிமை கொடுப்பீர்கள். தனுசு ராசியின் தாக்கத்தால் தர்ம காரியங்களுக்காகவும் ஆன்மீக செலவுகளுக்காகவும் உங்கள் கைகள் எப்போதும் தாராளமாகவே இருக்கும் என்பது உங்கள் தனிச்சிறப்பு. நிலம், வீடு மற்றும் பூமி சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு நீண்டகால அடிப்படையில் மிகப்பெரிய லாபத்தை தேடித்தரும் என்பதால் அதில் கவனம் செலுத்தலாம். அவ்வப்போது வரும் எதிர்பாராத விரய செலவுகளை சமாளிக்க எப்போதும் ஒரு நிலையான சேமிப்பை வைத்திருக்கும் பழக்கம் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். மற்றவர்களுக்கு பண உதவி செய்யும் போது மிகவும் ஆலோசித்துச் செய்வது நல்லது, இல்லையெனில் கொடுத்த பணம் திரும்ப வர தாமதமாகி உங்கள் மனதை வருத்தக்கூடும். உங்கள் வரவு செலவு கணக்குகளை சரியாக திட்டமிடுவதால் எப்போதும் நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை ஏற்படாது என்பது உங்கள் பொருளாதார பலமாகும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் செல்வம் மற்றும் செல்வாக்குடன் ஒரு கௌரவமான வாழ்க்கையை நீங்கள் மிகச் சிறப்பாக வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாக சுறுசுறுப்பாக இருந்தாலும் சில விஷயங்களில் மிகுந்த அக்கறை காட்டுவது மிகவும் அவசியம். மகர லக்னம் என்பதால் உங்கள் எலும்புகள், முழங்கால் மற்றும் பற்கள் தொடர்பான சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது வர வாய்ப்புள்ளது. தனுசு ராசி என்பதால் இடுப்பு மற்றும் தொடைகளில் வலிகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும்.
முறையான உணவு பழக்கவழக்கங்களை கடைபிடிப்பதும் கால்சியம் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். தினமும் காலையில் யோகா அல்லது தியானம் செய்வது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தவும் உடல் வலிமை பெறவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வழியாகும். உணவில் அதிகப்படியான வாய்வு தொல்லை தரும் பொருட்களை குறைத்துக் கொள்வது உங்கள் செரிமான மண்டலத்திற்கு மிகுந்த நன்மையை தரும். அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உங்களுக்கு அவ்வப்போது மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் போதிய ஓய்வு எடுப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பயணங்களின் போது சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனங்களை ஓட்டும்போது எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதிகப்படியான தண்ணீர் குடிப்பதும் பழங்களை உட்கொள்வதும் உங்கள் உடலை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க உதவும் ஒரு எளிய வழியாகும். உங்கள் ஆரோக்கியத்தை பேணி காப்பதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை நீண்ட ஆயுளுடனும் உடல் வலிமையுடனும் வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகுந்த பாசமும் அதே சமயம் சிறந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு கண்டிப்பான பெற்றோராகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போலவே மிகுந்த அறிவுத்திறன் கொண்டவர்களாகவும் கல்வியில் சிறந்து விளங்குபவர்களாகவும் வளர்ந்து உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். அவர்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யவும் உழைக்கவும் எப்போதும் தயாராக இருப்பீர்கள் என்பது உங்கள் பிள்ளைகள் அறிந்ததே. அவர்கள் வளரும்போது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை மேலும் உயர்த்தும் வகையில் மிகச்சிறந்த சாதனைகளை புரிந்து சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அடைவார்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் காட்டும் கண்டிப்பு அவர்களின் நலனுக்காகவே என்பதை அவர்கள் காலப்போக்கில் புரிந்து கொண்டு உங்கள் மீது மிகுந்த மரியாதை கொள்வார்கள். தனுசு ராசியின் குருவின் அருளால் உங்கள் பிள்ளைகள் மிகுந்த தெய்வ பக்தியும் பெரியோர்களிடம் மரியாதையும் கொண்டவர்களாக நற்பண்புகளுடன் வளர்வார்கள். அவர்கள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பதோடு உங்கள் குடும்பப் பெயரை உலகறியச் செய்யும் ஆற்றல் கொண்டிருப்பார்கள். பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவதை நீங்கள் ஒரு வரமாகவே கருதுவீர்கள் மற்றும் அவர்களின் ஒவ்வொரு ஆசையையும் நியாயமான முறையில் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் முதுமை காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து உங்களை மிகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் தாங்குவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக நீங்கள் எப்போதும் கருதுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஒரு தீராத ஆர்வமும் புதிய இடங்களை காண வேண்டும் என்ற தாகமும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் பெரும்பாலும் ஆன்மீகம் சார்ந்ததாகவோ அல்லது அறிவை தேடிய பயணமாகவோ இருக்க வாய்ப்பு மிக அதிகமாக உண்டு. தனுசு ராசி மற்றும் மகர லக்னம் என்பதால் புனித பயணங்கள் மேற்கொள்வதும் மலைப்பகுதிகளுக்கு செல்வதும் உங்கள் மனதிற்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். தொழில் நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்த பெரிதும் உதவியாக இருக்கும். புதிய மனிதர்களை சந்திப்பதும் வெவ்வேறு கலாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் உங்கள் அறிவை மேலும் விசாலமாக்கும் என்பதால் பயணங்களை ஒரு பாடமாகவே கருதுவீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று வசிக்கும் அல்லது உயர்கல்வி கற்கும் யோகம் உங்களுக்கு மிக எளிதாக அமையும் என்பதால் அதற்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள். பயணங்களின் போது நீங்கள் எடுக்கும் சில முக்கியமான முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்புமுனையை உண்டாக்க வாய்ப்பு உண்டு. வாகனங்களை ஓட்டும்போது மட்டும் வேகத்தை குறைத்து நிதானமாக செல்வது உங்கள் பாதுகாப்பிற்கு எப்போதும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். நண்பர்களுடன் இணைந்து மேற்கொள்ளும் சுற்றுலாக்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இனிமையான நினைவுகளாக என்றும் உங்கள் மனதில் பசுமையாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் புத்துணர்வையும் உண்டாக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மகர லக்னம் மற்றும் தனுசு ராசியின் சேர்க்கை உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாகவும் அறிவின் பிறப்பிடமாகவும் மாற்றியுள்ளது. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் உங்களை ஒரு வைரமாக பட்டை தீட்டவே வருகின்றன என்பதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். சனியின் விடாமுயற்சியும் குரு பகவானின் அருளும் உங்களுக்கு எப்போதும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும். உங்கள் மனதின் உறுதியும் நேர்மையும் உங்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. சில நேரங்களில் ஏற்படும் அதிகப்படியான தயக்கத்தையும் பிடிவாவத்தையும் தவிர்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மையுடன் இருந்தால் வெற்றி எப்போதும் உங்கள் வசமே இருக்கும். தெய்வ பக்தியும் பெரியோர்களின் ஆசியும் உங்களை ஒரு நல்ல பாதையில் வழிநடத்தி உங்கள் இலட்சியங்களை மித விரைவில் அடைய உதவும். எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவித்து வாழ பழகிக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தரும்.
உங்களிடம் உள்ள விவேகமும் தர்மகுணமும் உங்களை இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் மனிதராக என்றென்றும் அடையாளப்படுத்தும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. எல்லா வளங்களும் பெற்று நலமுடன் வாழ இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த வாழ்வை ஒரு வரமாக ஏற்று சிறப்பாக வாழுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் உங்களை ஒரு நேர்மையான மற்றும் கொள்கையுள்ள மனிதராகவே பார்ப்பார்கள். நீங்கள் செய்யும் சிறு உதவியும் மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதால் உங்கள் கைகள் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்க முடியும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை உலகம் உங்களுக்கு ஒருநாள் பெரிய அளவில் வழங்கும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை. மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதைப் பற்றி கவலைப்படாமல் உங்கள் கடமையை மட்டும் சரியாக செய்யுங்கள். இறைவன் உங்களுக்கு தேவையான அனைத்து சக்தியையும் தகுந்த நேரத்தில் வழங்கி உங்களை வெற்றியாளராக மாற்றுவார். எப்போதும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுங்கள் மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதீர்கள். உங்கள் பெயரும் புகழும் இந்த மண்ணில் நீண்டகாலம் நிலைத்திருக்கும் வகையில் உங்கள் செயல்கள் அமையும். உங்களைச் சார்ந்தவர்களும் உங்கள் வெற்றியால் மகிழ்ச்சி அடைவார்கள் மற்றும் உங்கள் வம்சம் உங்களை எண்ணி பெருமைப்படும். ஒரு நிறைவான மற்றும் வளமான வாழ்க்கையை வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்போதும் உங்களுடன் இருக்கும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.